Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 16th sum பார்க்கலாம். John is a partner in a firm. He withdraws rupees 1000 per month regularly. Interest on drawings is charged at 5% per annum. Calculate the interest on drawings using average period if he draws at the beginning of every month, in the middle of every month, at the end of every month. அதாவது ஜான் அப்படின்ற ஒரு பார்ட்னர் 1000 rupees per மந்த்துக்கு ரெகுலரா வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காரு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 5% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஜான் பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்துடைய பிகினிங்லயே அவர் வித்ட்ரா பண்ணியிருந்தாருன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் எவ்வளவு வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். மிடில் வித்ட்ரா பண்ணியிருக்காருன்னா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கணும். அண்ட் எண்ட்ல அவர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து நம்ம மூணுத்தையுமே ஆவரேஜ் பீரியட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இங்க மேல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வித்ட்ராவல். இப்ப நமக்கு சம்ல கொடுத்துருக்கிறது மந்த்லி தான் கொடுத்துருக்காங்க. சம்ல மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த சம்ல நம்மளுக்கு மந்த்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பர் மந்த் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் நம்ம மந்த்லி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அட் த பிகினிங் வந்து மந்த்லிக்கு 6.5 தான் ஆவரேஜ் பீரியட். ஓகேவா. நெக்ஸ்ட் மிடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் பீரியட் 6 months. ஓகேவா. நெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா நமக்கு 5.5 வரும். ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வித்ட்ராவல் டேபிளுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா இதுக்காகவே நான் தனியா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க மனப்பாடம் பண்ணணும், மக்கடிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த நீடுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 1000 rupees per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பர் இயருக்கு இது எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பர் ஆனம்க்கு. ஓகேவா. ஸோ 1000 into 12 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 12,000 rupees வரும். ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட் வித்ட்ரான் ஃபார் 1 year. சரியா. ஸோ 12,000 rupees. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். இஃப் drawings are made at the beginning of every month, ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு 6.5. இங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா 6.5. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து பிகினிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பீரியட் 6.5. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு 12,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு 5% per annum. அப்போ 5 divided by 12 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பீரியட் 6.5 divided by 12 அப்படின்னு போடணும். ஸோ 12,000 into 5/100 into 6.5 divided by 12 போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 12 ones are 12, இங்கேயும் 12 ones are 12. இங்க ஒரே ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இங்க மேல போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ 10 into 5 பண்ணீங்கன்னா 50 வரும். 50 into 6.5 பண்ணீங்கன்னா 325 rupees வரும். ஓகேவா. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். நெக்ஸ்ட் இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேட் இன் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ ஆவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். ஓகேவா. மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எந்த பீரியடா இருந்தாலுமே இங்க ஆவரேஜ் பீரியட் வந்து 6 தான் வரும். மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உடைய ஃபார்முலா எழுதியாச்சு. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு 12,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. ஆவரேஜ் பீரியட் மட்டும் தான் நம்ம இங்க மாத்தி எழுத போறோம். ஸோ ஆவரேஜ் பீரியட் 6 இல்லையா. ஸோ 6 divided by 12 அப்படின்னு போட்டுக்கணும். இங்கேயும் நம்ம இந்த 2 ஜீரோவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 12 ones are 12, இங்கேயும் 12 ones are 12. இந்த ஜீரோ எடுத்து மேல போட்டுக்கலாம். 10 into 5 50, 50 into 6 300 rupees வரும். ஓகேவா. இதுதான் மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் உடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். நெக்ஸ்ட் இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த், எண்ட்ல வித்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன். ஆவரேஜ் பீரியட் 5.5 வரும் அக்கார்டிங் டு த டேபிள். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் உடைய ஃபார்முலா எழுதுங்க. அமௌண்ட் ஆஃப் டிராயிங் 12,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 அண்ட் ஆவரேஜ் பீரியட் வந்து 5.5 இல்லையா. ஸோ 5.5 divided by 12. இங்கேயும் நம்ம இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணலாம். 12 ones are 12, இங்கே 12 ones are 12. இந்த ஜீரோ எடுத்து மேல போடுங்க. ஸோ 10 into 5 50, 50 into 5.5 பண்ணீங்கன்னா 275 rupees வரும். எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்ல அவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 275 rupees தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகேவா. இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.